ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து சீகக்காய் தேய்ச்சி குளிக்க போகிறோம். சீகக்காய்க்கு என்னென்ன கூட போடுறோன்னு பார்க்கலாம். துளசி, செம்பருத்தி பூ, கற்பூரவள்ளி, கருவேப்பிலை, வெந்தயமும் பச்சை பயிரும் கலந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இது வந்து கற்பூரவள்ளி எதுக்கு போடுறோன்னு சொன்னால், தலையில் நீர் கோர்வை அந்த மாதிரி இருந்தாலும், நமக்கு தலைவலி சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் இது போடும் போது நமக்கு குளிர்ச்சி கூட அந்த நீர் கோர்வையும் எடுத்துரும். அதே மாதிரி துளசியும் வந்து நமக்கு தலைவலி இதெல்லாம் போகிறதுக்காக. வெந்தயமும் பச்சை பயிரும் கொஞ்சம் கூட போட்டிருக்கோம். எதுக்குன்னா நமக்கு வந்து ஷாம்பு அதெல்லாம் எதுவும் போட தேவையில்ல. இதிலே நல்லா நுரை வரும். அதனால் அதையே தேய்ச்சி குளித்தாவே முடி வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் இப்போ ஊற வச்சு காலையில் நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், எடுத்து ஊற வைக்கலாம். நைட்டு முழுக்க இதை ஊற வச்சு பாருங்கள், எல்லாம் போட்டாச்சு. நைட்டு முழுக்க இதை ஊற வச்சு காலையில் அரைச்சி குளிக்கலாம். பாருங்கள், சீகக்காய் இது வெந்தயம் இதெல்லாம் நல்லபடியாக ஊறிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து தலைக்கு போடும்போது தலை நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம இப்போல்லாம் கம்ப்யூட்டரு செல்லில் தான் அதிகமாக பார்க்கறதுனால கண் அதிகமாக எரிச்சல் எடுக்கும். இது போடும்போது எந்த கண் எரிச்சலும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். நல்லா நைட்டில் தூக்கம் வரும். இதை வாரத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.